ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு சமையலில் உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஜீரா ரைஸ், அதாவது சீரக சோறு. அந்த ஜீரா ரைஸ் வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 1-2 இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக சிம்பிளாக ஸ்வீட்டாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ். அது ஜீரா ரைஸ் வந்து அதோட கூட அரைச்ச பச்சை மிளகாய் சிக்கன் ஃப்ரை இதையும் நாங்கள் உங்களுக்காக செஞ்சு காட்டலாம்னு இருக்கிறோம். இந்த ஜீரா ரைஸுக்கு வந்து நிறைய இருக்குது, நிறைய ஏதாவது ஒரு சிக்கன் கிரேவியோ ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செஞ்சு பார்க்குற நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதைத்தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டலாம்னு இருக்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவங்களாக எங்களுடைய சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜீரா ரைஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இதில் ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், பேலீஃப், அதோட கொத்தமல்லி, சீரகத்தூள், இங்கே பச்சை மிளகாயும் கார்லிக்கும் லெமனும், இங்கே உள்ள வந்து சிக்கனை அவனில் வச்சுருக்கு. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே நான் விட்டுருக்க எண்ணெய் வந்து கடலெண்ணெய். நீங்கள் வேணுமெண்டா கீ போடலாம், நெய் போடலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன். கடலெண்ணெய் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்டார் அனீஸ், அதோட கூட 2 கருப்பு ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, அதோட ஏலக்காய், பச்சை ஏலக்காய் ஒரு 5, கருவாப்பட்டை சினமன் ஸ்டிக் அது ஒரு 2-3 துண்டு, அதோட பேலீஃப் ஒரு 4-5. இப்படி போட்டு எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே வறுக்க வேணும். நெருப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஆக சூட்டில் வச்சுங்கன்னா டக்குன்னு அது கருகி போயிடும். இது கொஞ்சம் லைட்டாக சிவந்து வரணும். நான் கொஞ்சமாக கீயும் போடுறேன் பாருங்கள், நெய்யும் கொஞ்சம் போடுறேன். அது டேஸ்ட் கொஞ்சம் கூடவே இருக்கும்னுட்டு இந்த நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுறேன். அந்த நெய் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அது உருகுது பாருங்க. இதிலே வந்து எல்லாம் அப்படியே குக் ஆகுது. குக்காய் கொண்டு வர நேரத்தில் இது சீரக ரைஸ், ஜீரா ரைஸ்ன்னு சொல்கிறது. இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ். இது குயிக்காக வீட்டில் இருக்கிற எளிமையாக வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு டக்குன்னு செய்யலாம். ஒரு விசிட்டர்ஸ் வந்துட்டாங்கண்டா அதுக்கு டக்குன்னு இதை நாங்கள் இவ்வளவு சாமானத்தையும் வச்சு அப்படியே டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆக வேணும். இப்போ அது நல்லா இந்த எண்ணெய் பபிள்ஸ் வந்து பொரிஞ்சு கொண்டு வருது பாருங்க. இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வடிவாக பொரிஞ்சு கொண்டு வருது. அந்த நேரத்தில் நான் ஒரு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்க்குறேன் பாருங்க. பெருஞ்சீரகம் ஒரு சொட்டு, அதோட கூட ஒரு 1.5 கரண்டி சின்ன சீரகமும் சேர்க்குறேன். இது அப்படியே எல்லாம் சேர்ந்து குக் ஆகுது. இதை வந்து அடுப்பை வந்து மிதமாக வச்சுக்கொள்ளுங்க, மெல்லிய நெருப்பில், இல்லைன்னா டக்குன்னு கருகிரும். அப்படியே ஃபுல்லாக எல்லாம் குக் ஆகிட்டு பாருங்கள். இவ்வளவு தான் இதுக்கு நாங்கள் மெயினாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு தான். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் போதுமானது. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான ஒரு சாப்பாடு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்து இப்போ வடிவாக குக் ஆகிட்டு பாருங்கள். எல்லாம் வந்து ப்ரௌன் கலருக்கு அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அந்த நேரத்துக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை போடுறேன். நான் இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணிக்குள்ளே ஊற போட இல்லை, உடனே தான் கழுவி போட்டு போடுறேன். சில பேர் வந்து ஊற போட்டு போடுவீங்க. நான் வந்து எனக்கு தண்ணி மதிப்பதுக்காக இது வந்து உடனே கழுவி போட்டு தான் போடுறது. இந்த பாஸ்மதி ரைஸ் 5 கப் எடுத்துருக்குறேன். 5 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 7.5 கப்பு தண்ணி வைக்கணும். இந்த எண்ணெயிலே வந்து இந்த அரிசி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அப்போதான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். இந்த எண்ணெயிலே அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா இந்த எண்ணெயில் ஃபுல்லாக இந்த அரிசி வந்து எல்லாம் சேர்ந்து ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம். இதுக்குள்ளே இது 5 கப் பண்ணுறதுக்கு 7.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் எடுக்கிற கப்லேருந்து 2.5 கப் கூடவா எடுத்துக்கொள்ளுங்க. 7.5 கப் தண்ணி, 5க்கு 7.5 கப் தண்ணி.
போட்டு எல்லாம் அப்படியே வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே உப்பு போட்டு கொள்ளுங்க. இவ்வளவு உப்பு நான் இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு அடுப்பை வந்து பெரிய ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சோறு அப்படியே வேக வேணும். ஒரு லிட்டை போட்டு இதை மூடி விட வேணும். இப்போ பாருங்க, இது இந்த தண்ணி அந்த அரிசியோட சரி மட்டத்துக்கு வந்துருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த சீரகத்தூளை அதுக்குள்ளே போடுறோம். சீரகத்தூளை முதலே போட்டுறாதீங்க, கொஞ்சம் சாதம் சோறு வந்து கொஞ்சம் கசக்க பார்க்கும். இப்போ இந்த நேரத்தில் தான் இதை போட வேணும். போட்டுட்டு அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாக சரி சமத்துங்க. இந்த அரிசிக்கு சரி சமமாக வந்துட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் இதை அப்படியே ஃப்ளட் ஆக்கிட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி அதை வந்து ஒரு 2 இந்த குக்கர் எலக்ட்ரிக் குக்கர், அதனால் 2ல் விடுகிறேன் பாருங்க. நல்லா குறைச்சி விட்டுறணும். இந்த சீரகத்தோட சேர்ந்து இந்த ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அதாவது கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தலையையும் சேர்த்து போட்டு இப்போ இந்த லிட்டை போட்டு மூடி 1/2 அன் ஹவருக்கு இதுக்குள்ளேருந்து இந்த ஆவி வெளியே போகாத மாதிரி தம் போட்டு அப்படியே மூடி விடுறேன். குக்கரோட அளவு வந்து 1ல் இருக்குது. எலக்ட்ரிக் குக்கர் 1ல் வச்சுருக்கு. 1/2 அன் ஹவருக்கு இந்த இது அப்படியே இருந்து இந்த சோறு குக் ஆகணும். இப்போ இங்கே சோறு வந்து கொதிச்சு கொண்டிருக்கிற நேரம் நான் ஒரு சட்டி ஒன்று இங்கே வச்சு இந்த சட்டிக்குள்ளே எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த எண்ணெய் வந்து சூடாக ஆகிருக்கு. எந்த எண்ணெய்க்குள்ளே நான் பச்சை மிளகாய் போட போகிறேன். இந்த பச்சை மிளகாயை இதுக்குள்ளே போட்டு அப்படியே பொரித்து எடுக்கிறேன் பாருங்க. கவனம் ஒரு தடவை சுற்றிட்டு போடுங்க, இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் வெடித்து பறக்க பார்க்கும். இந்த பச்சை மிளகாயில் ஒரு நல்ல டேஸ்டான ஒரு இது செய்ய போகிறோம். அதுக்காக தான் இந்த பச்சை மிளகாயில் போட்டிருக்கிறோம். 1-2 அப்படி வெடித்து பறக்குது பாருங்க. கவனம், அது கண்ணுக்குள்ளே பறந்து விட்டுரும். அப்படியே இந்த பச்சை மிளகாய் பொரிஞ்சு கொண்டு வருது பாருங்க. அப்படியே வடிவா பச்சை மிளகாயையும் பொரித்து ரக்கிட்டு அதோட கூட வெள்ளைப்பூண்டு, அதாவது கார்லிக்கையும் அப்படியே இதுக்குள்ள நாங்கள் பொரிச்சு எடுக்கலாம். ஒரு லைட்டாக பொரிஞ்சா காணும். ஆக கூட பொரியணுமெண்டு இல்லை, ஒரு லைட்டாக பொரிஞ்சா காணும். இது நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து நாங்கள் சில நேரத்தில் சிக்கனை செய்கிற நேரத்தில் எங்களுடைய அந்த சில்லி பவுடர் போடுறோம். நாங்கள் சில்லி பவுடர் போடாமல் வெறும் மாவில் பிரட்டிட்டு தான் நான் இன்றைக்கு இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். சிக்கனை வந்து அவனுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் பொரிச்ச அதே எண்ணெய்க்குள்ளே நான் கார்லிக்கையும் போட போகிறேன். இப்போ கார்லிக்கையும் அப்படியே பொரிச்சு எடுக்க வேணும். இதை வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷான கார்லிக்கில் தான் செய்கிறேன் நாங்கள். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குமென்று சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்து செய்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ளே இந்த நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற இந்த உள்ளி, கார்லிக், அதோட கூட இங்கே பொரிச்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு முழு லெமன், ஃபுல் லெமன் உண்டு, இதையும் அதுக்குள்ளே ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அடித்து எடுப்பேன். இப்போ நான் இது ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியே ஃபுல்லாக இந்த பச்சை மிளகாய், கார்லிக் இது ரெண்டும் சேர்ந்து அதோட கூட லெமன், எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறோம். இதை வந்து நாங்கள் அவனுக்குள்ளே வச்சுருக்கிற எங்களோட சிக்கனில் வந்து பூசி எடுக்க வேணும். இப்போ சரியாக 1/2 மணித்தியாலம் ஆகிட்டு பாருங்கள். 1/2 மணித்தியாலம் ஆன பிறகு அதை நான் அப்படியே திறந்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த அரிசியெல்லாம் அப்படியே நீளமாக அப்படியே இருக்குது. அரிசி ஒன்றோடு ஒட்டலை பார்த்தீங்களா. இந்த மணம் வந்து அவ்வளவு நல்லா இருக்குது. அந்த சீரகத்தோட மணம். இது ஜீரா ரைஸ்ன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன்.
இப்போ எங்களுடைய இந்த ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. அதே நேரத்தில் இந்த சிக்கனையும் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த சிக்கன் வந்து நான் அவனுக்குள்ளேருந்து எடுத்துட்டேன்னு பாருங்கள். இந்த சிக்கனுக்கு மேலே எப்படி நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற இந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டை பூசுறதுன்னு பார்த்துக்கொள்வோம். அப்படியே அதுக்கு மேலே இந்த க்ரீன் சில்லி அண்ட் ஆல்சோ கார்லிக் அந்த பேஸ்ட்டை பூசிட்டு அதோட கூட இந்த ஜீரா ரைஸை வச்சு சாப்பிட்றது. சரிங்களா? இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜீரா ரைஸுக்கு வேணுமெண்டா சிக்கன் கிரேவி வச்சு ஏதாவது செய்யலாம். இப்படி செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாப்பாடு. இதுக்குள்ளே பச்சை மிளகாயும் கார்லிக்கும் போட்டிருக்கிறேன். நீங்கள் கார்லிக்கை வேணுமெண்டா பொரிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக போடலாம். போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி கூடவாக இருக்கும். நான் கொஞ்சம் எனக்கு ஸ்பைசி வேணாமன்றதுக்காண்டி பொரிச்சிட்டு போட்டிருக்கேன். இதை இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த ஜீரா ரைஸும் இந்த அரைச்ச பச்சை மிளகாய் சிக்கன் ஃப்ரை இது ரெண்டுமே செஞ்சு கொண்டு வச்சுட்டேன் பாருங்கள். இந்த ஜீரா ரைஸ் வந்து பிளெயினான ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட எல்லாம் அந்த சீரகம் எல்லாம் வந்து அதில் சேர்ந்துருக்கு பாருங்கள். நல்ல வடிவாக இருக்குது. அதோட கூட இந்த பச்சை மிளகாய் அண்ட் கார்லிக் இது ரெண்டும் பொரிச்சிட்டு அரைச்சிருக்கிறோம். அதையும் வச்சு நான் ஒரு தடவை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்ற நேரம் இவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது மக்கள். ரியலி வெரி நைஸாக இருக்கு. இந்த காம்பினேஷன் வந்து குட்டாக இருக்குது. இந்த கார்லிக் அண்ட் பச்சை மிளகாய் லெமன் போட்டு செஞ்சுருக்க இந்த கிரேவியோடையே தனியாக சாப்பிடலாம் போல இருக்குது. சிக்கன் இல்லாமல் அவ்வளோ நல்லா இருக்குது. சிக்கனோட சாப்பிட்றதுல இன்னும் மேலே சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஜீரகத்தோட மனம் அது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா தூக்கலாக வருது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அந்த அரைச்சி போட்டு கூட அந்த பவுடரும் போட்டோம் நாங்கள் எண்டில். அதனால் இன்னும் நல்லா இருக்குது. நல்லா சிம்பிள் அண்ட் ஸ்வீட் அண்ட் நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம். until then, goodbye.